இங்க ஒரு ஆள் ஒரு வித்தியாசமான பெயிண்டிங்கை அவன் காரிடார்ல மாட்டி இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அது ஆயில் பெயிண்டிங் போல இன்னும் காயாம இருக்கு. அதை இவன் டச் பண்ணிடுறான். சரின்னு ரூமுக்கு போய் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட் தூங்கிடுறான். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பெயிண்ட் 2 விரல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல இருந்து பறவைகள் கத்துற சவுண்ட் இவனுக்கு கேக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ண அவன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டவும் அவன் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிடுறான். சரி நம்ம தான் ஏதோ ஆல்சினேட் பண்ணிக்கிறோம்னு நினைச்சிட்டு நல்லா சோப் போட்டு கழுவி வாஷ் பண்ணிடுறான். அடுத்த நாள் ஒரு கிளீனிங் லேடி அந்த பெயிண்டிங்கே உத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ சடனா இவன் கையில அந்த பெயிண்டிங் இருக்கிறத பார்த்தவ அந்த விரலை வெட்டிரு என்ன மாதிரியான்னு காட்டுறா. அவளுக்கு 4 விரல் இல்ல. இதை பார்த்து பயந்தவன் அங்கிருந்து ரூமுக்கு ஓடிடுறான். அடுத்த நாள் எந்திரிச்சா அந்த பெயிண்டிங் பரவி 5 விரலுமே எல்லோவா மாறி இருக்கு. பேர்ட் சவுண்ட் அவனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. சோ ஒரு கத்தியை எடுத்து கையை வெட்டலான்னு போறான். ஆனா அவனால முடியல. நேரா அந்த கிளீனிங் அடிக்கிட்டு போய் அவளை மிரட்டுறான். அப்பதான் அவளோட பிளாஷ்பேக் சொல்றான். சேம் இதே பெயிண்டிங்க அவளும் அவளோட சிஸ்டரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பாங்க. விளையாட்டா இவ அந்த பெயிண்டிங்கை கையில எடுத்து அவ சிஸ்டர் முகத்திலேயே தடவிருப்பா. அது நடந்து கொஞ்ச நாள்லயே அவ சிஸ்டர் காணாம போயிருப்பா. இவனும் பாதி கையை வெட்டி அதுல இருந்து தப்பிச்சிருப்பா. கடைசியா அவ சிஸ்டரை இந்த பெயிண்டிங்ல தான் பார்த்ததா இவங்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பரவி அவனோட ஒரு கையை எல்லோவா மாறிடுது. சோ வேற வழி இல்லாம அந்த கையை மொத்தமா வெட்டி எறிகிறான். அதுக்கப்புறம் காணாமலும் போயிடுறான். அது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட் அந்த பெயிண்டிங்கை பாக்குறான். அதுல மரத்தடியில ஒரு கை இல்லாத ஒரு ஆள் கத்தியோட நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தெரியாதனமா இவனும் அந்த பெயிண்டிங்கை தொட்டு அது பக்கத்திலே போயிடுறான். கடைசியா அந்த கிளீனிங் லேடி அந்த பெயிண்டிங்கை பார்த்து ஈவிலா சிரிக்கிறா.